Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு வீடியோல நல்ல டேஸ்டான கிரன்ச்சியான ரெண்டு தோசை வெரைட்டி பார்க்க போறோம். ஒன்னு வந்து ஆனியன் ஊத்தப்பம், இன்னொன்னு பொடி தோசை. இந்த ரெண்டு தோசை வெரைட்டியுமே குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஃபன் வெரைட்டி. ரொம்ப ஈஸியா பண்ணிட முடியும். அதே நேரத்துல இதனுடைய சுவை வந்து அலாதிதான். வாங்க இன்னைக்கு வீட்லயும் ஆனியன் ஊத்தப்பமும் பொடி தோசையும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பொதுவா வந்து நம்ம தோசை ஊத்துறதுக்கு வந்து பெரிய சைஸ் கரண்டி, இந்த மாதிரி கரண்டி தான் நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி தோசை கல்லை வந்து ரொம்ப சூடு பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு லேசா எண்ணெய் தேய்ச்சி நல்லா நியூட்ரலைஸ் பண்ணிக்கிடணும். இப்ப நான் முதல்ல ஆனியன் ஊத்தப்பம் வந்து போட போறேன். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் கரண்டியில வந்து மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல மாவை வந்து தடிமனா ஊத்திக்கோங்க. தோசை தடிமனா தான் ஊத்திருக்கணும். இப்போ ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே அந்த தோசை மேல வந்து நல்லா தூவிடுங்க. இந்த ஆனியன் ஸ்லைஸ் வந்து ரொம்ப தின்னா இருக்கணும். அப்பதான் தோசை வந்து நல்லா கிரன்ச்சியாகவும் டேஸ்டாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தோசை மேல போட்டுருங்க. போட்டுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நீங்க ஆனியன் மேலையும் தோசையை சுத்தியும் வந்து ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால தோசை வந்து ரொம்ப வாசனையா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அந்த நல்லெண்ணெயிலேயும் வந்து இந்த ஆனியன் எல்லாமே வந்து நல்லா கிரன்ச்சியா வந்து வெந்துரும். சாப்பிட்றப்ப வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப தோசை கரண்டினால வந்து இந்த மாதிரி ஆனியனை நல்லா நீங்க அமுக்கி விட்டுருங்க அந்த மாவு மேல. அப்பதான் வந்து நல்லா உள்ள செட் ஆயிக்கணும். நம்ம திருப்பி போடுறப்ப வந்து கீழே விழாது. இப்ப இந்த மாதிரி ஒரு மூடி வச்சிருங்க. இது வந்து நல்லா வந்து வேகட்டும். ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து கருகாம இருக்கும். இப்ப பாருங்க, நல்லா சுத்தி பாத்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர்ல ஆயிருக்கு. இப்ப வந்து இதை நம்ம திருப்பி போட்டுறணும். இது ஈஸியா வந்து எழுந்து வந்துடும், ஒட்டாது. நம்ம தோசை தடிமனாதானே ஊத்திருக்கோம், ஈஸியா வந்துடும். இந்த மாதிரி மெதுவா திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு இன்னமும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து சுத்தி ஊத்திக்கோங்க. பொதுவா வந்து நல்லெண்ணெயா தான் இருக்கணும். அப்பதான் வந்து தோசை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஊத்திட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க. அப்ப வந்து நல்லா செட் ஆயிரும் அந்த ஆனியன் எல்லாமே தோசை மாவு கூட. அதுவும் போக நல்லா வந்து வெந்து அப்படியும் கிரன்ச்சியா கிடைக்கும் நம்மளுக்கு ஊத்தப்பம். இப்ப பாருங்க நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துட்டோம் ஆனியன் ஊத்தப்பம். இந்த ஆனியன் ஊத்தப்பம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி அந்த பேன்ல இருக்கக்கூடிய ஆனியன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் ஆனியன் ஊத்தப்பம். ரொம்ப ரொம்ப கிரன்ச்சியா இருக்கும், டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்ப அடுத்து வந்து நம்ம பொடி தோசை பண்ண போறோம். பழையபடியும் தோசை கல்ல வந்து லேசா தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெய் தடவி நியூட்ரலைஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் மாதிரி ஊத்தணும் பொடி தோசைக்கு. அப்பதான் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்திட்டு நான் இன்னைக்கு வந்து தோசை பொடி வந்து அப்படியே மேல ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இதுல நம்ம எந்த விதமான தோசையும் பண்ணலாம். பூண்டு தோசை பண்ணலாம், வெஜிடபிள் தோசை பண்ணலாம், மசால் தோசை பண்ண முடியும். இன்னைக்கு நான் செய்யறது வந்து பொடி தோசை. தோசை பொடியை வந்து நல்லா நிறைய எடுத்து இந்த மாதிரி தோசையை சுத்தி அப்படியும் போட்டுக்கோங்க. இந்த தோசை பொடி தோசை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்க வந்து தோசை பொடியை வந்து இந்த மாதிரி இப்படியும் மேல ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ரொம்பவே போட்டிருக்கிறேன். இப்போ இது கூடவேவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அப்படியும் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் ஊத்திட்டு கரண்டியால வந்து இந்த மாதிரி நல்லா வந்து அமுத்தி விட்டுருங்க. நல்லா வந்து தேய்ச்சிருங்க. ஏன்னா நம்ம பொடி தோசையை வந்து திருப்பி போட மாட்டோம், ஒரு சைடு மட்டும்தான் வேக வைப்போம். அதனால வந்து நல்லா வந்து ஈவனா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, பாக்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்கா இருக்கு. இது வந்து ஸ்டவ் நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நல்லா வேகும். மேலையும் அடிப்பாகமும் வந்து நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு. நம்ம இதுல வந்து கண்டிப்பா நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். அப்பதான் நல்லா இருக்கும். பாருங்க, லேசா தோசை வந்து நல்லா எழுந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே இதை திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா பொடி தோசை ரெடி. இன்னைக்கு வந்து நான் சூப்பரா ரெடி பண்ணியிருக்கிறேன் ஆனியன் ஊத்தப்பம் பொடி தோசை. அது கூடவேவும் எங்க வீட்டுல வந்து தேங்காய் சட்னியும் அந்திக்கடை தக்காளி சட்னியும் செஞ்சிருக்கிறேன். இதனுடைய ரெசிபியும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த 2 தோசையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நார்மலா நம்ம வீட்டுல செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஆனியன் ஊத்தப்பம் பொடி தோசை உங்களுக்கு எப்படி வந்திருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.